Good evening friends. PGTRB 2025 காம்ப்ளெக்ஸில் வரக்கூடிய காசி இன்டெகிரல் ஃபார்முலா ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். காசி இன்டெகிரல் ஃபார்முலா காசி இன்டெகிரல் formula for higher derivatives. So formula பார்த்தீங்கன்னா integral f of z divided by z minus a whole power n z minus a whole power n z equal to 2 pi I divided by n minus 1 factorial into f power n minus 1 of a. So இதுதான் காசி இன்டெகிரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் டெரிவேட்டிவ்ஸ். Integral f of z divided by z minus a whole power n into dz is equal to 2 pi I divided by n minus 1 factorial f power n minus 1 of a. So இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று evaluate integral over c dz divided by z square plus 2z plus 1. The closed interval c is equal to modulus of z is equal to 1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். integral over c dz இது பார்த்தீங்கன்னா a square plus b square plus 2ab இல்லைன்னா a plus b the whole square எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ f of z ஓட வேல்யூ இதில் தனியாக பயன் பண்ணுங்க. ஸோ f of z அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது 1 divided by z plus 1 இதுக்கு மேலே whole square into dz. ஸோ இது இன்டெகிரல் சி போட்டோம்னா ஸோ இந்த ஒன்றுன்ற வேல்யூ தான் எஃப் ஆஃப் ஜெட்டாக இருக்குங்க. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் எஃப் ஆஃப் ஜெட் பை இசட் மைனஸ் 1 ஆஃப் பவர் 2. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா. ஸோ எஃப் ஆஃப் இசட் அப்படின்றது இந்த வேல்யூ அதாவது 1, இங்கே z மைனஸ் a அப்படின்றது -1. ஸோ a is equal to -1, f of z is equal to 1. ஸோ இங்கே டெரிவேட்டிவ் n அப்படின்றது 2. ஸோ இது வருமா நம்ம f dash of z, ஸோ பவர் n minus 1 இருக்குது. வருமா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது வேல்யூ 0 ஆகிடும். ஸோ f of -1 வேல்யூ அப்ளை பண்ண முடியாது, 0. ஸோ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். is equal to 2 pi I by n minus 1 factorial into f dash of z0. ஸோ வேல்யூ z0 f dash of a வச்சுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போது 2 pi I divided by n minus 1 factorialனா 1 factorial into 0. ஸோ இதோட ஆன்சர் வந்து 0 ஆயிடுது. 2 pi I in the place of a. ஸோ இந்த வேல்யூ வந்து 0. இல்லை எவ்வளோ கிடையாது. இந்த மேலே இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் தான் எஃப் ஆஃப் செட். செட்டில் z மைனஸ் z0 அப்படின்றது -1, அதாவது a அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டீரியர் பாயிண்ட். ஸோ இதோட வேல்யூ வந்து 0. பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது க்ளோஸ் இன்டர்வல் 1. ஸோ இது -1. ஸோ அந்த இன்டர்வலுக்குள்ளே நமக்கு
வராது அப்படின்னும் போது அவுட் சைடு இந்த சர்க்கிள் அப்படின்னா இந்த கான்டார் வேல்யூ 0 வரும். ஸோ இதுலேயே நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இதில் செகண்ட் சம்மு evaluate integral c e power z divided by z power 5 into dz where c is equal to mod z is equal to 1. ஸோ இங்கே எஃப்ஆம் செட்டு பார்த்தீங்கன்னா இ பவர் செட், எஃப்ஆம் செட்டோட வேல்யூ வந்து இ பவர் இசட்டு, கீழே இசட் மைனஸ் இசட் நாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, இசட் மைனஸ் 0 பவர் 5 நம்ம எழுதலாம். அப்போது இங்கே ஏ வேல்யூனா 0 ஆயிடுது. அப்போது இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா 2πi divided by n minus 1 factorial f power n minus 1 of a. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு டைம் இங்கே 5 இருக்கா, அப்போ 4 ஃபேக்டோரியல் வரும். அப்போ இங்கே f dash power 4 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ 4 முறை பண்ணோம்னா இ பவர் செட்டை நீங்கள் எத்தனை முறை பண்ணாலும் அது இ பவர் செட்டு தான், இ பவர் செட். ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டு போட்டேக்கலாம், இ பவர் செட் 3 டைம் பண்ணாலே இ பவர் செட்டு தான். ஸோ 4 முறை பண்ணும் போது இ பவர் செட்டு தான். ஸோ இந்த 4வது முறையில் ஏவோட வேல்யூனா 0, ஏவோட வேல்யூனா 0. ஸோ f of 4 of 0 is equal to e power z வேல்யூ 1 வரும். இப்போ இதை கொண்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களா. அப்போ 2πi இங்கே 5 minus 1 factorial f power 4 of 0 ஒன்று போட்டிங்கன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போது 2πi 4 factorial into 1 அப்படின்னா வரும் 2πi 4 factorial 4 into 3 into 2 into 1 எழுதலாம். ஸோ காசி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே எஃப் ஆஃப் ஜெட்டோட வேல்யூ f of z equal to e power 2z, e power 2z. ஸோ இங்கே டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா z plus 1 power 4. அப்போ கண்டிப்பாக நம்ம 3 டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். f dash of z is equal to e power z இன்டெக்ட் பண்ணால் e power z தான். ஸோ இந்த 2 இதனால 2 into e power 2z. செகண்ட் டைம் பண்ணும்போது 4 into e power 2z. தேர்ட் டைம் பண்ணும்போது 4 2s are 8 into e power 2z வரும். ஸோ கீழே z plus 4 1 z plus 1 power 4 z minus of minus 1 power 4 பண்ணிடலாம். ஸோ இங்கே z minus a, ஸோ a வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா f dash of a equal to 8 into e power 2 into -1. ஸோ 8 into e power -2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா காசி ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் 2πi divided by n minus 1 factorial f power n minus 1 into a.
ஸோ இதுக்கான ஃபார்முலா. ஸோ 2 pi I n minus 1 இங்கே 4 minus 1 இன்னும் 3 factorial f 3 dash of a. ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம எழுதியிருக்கோம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 pi I by 3 factorial 3 into 2 into 1 எழுதலாம். இதோட வேல்யூ அதாவது f3 dash of a வந்து 8 into e power minus 2 8 into e power minus 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 கட் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 pi I e power minus 2 by 3. ஸோ இதுதான் சரியான ஆன்சரு. 8 pi I e power minus 2 by 3. ஸோ இதே நம்ம ஒரு செகண்ட் சம் பார்ப்போம். Evaluate integral over c z cubed by 2z plus I whole power 3 into dz, where c is equal to modulus of z equal to 1. Evaluate integral of c z cubed by 2z plus I whole cube into dz. C the closed curve. Modulus of z equal to 1. நம்ம இதை வந்து நம்ம எபாப்ஸை தனியாக பிரிச்சுக்கணும். இன்டெக்ரல் ஆஃப் சி இசட் கியூ. ஸோ இங்கே நம்ம ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா அதாவது இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் ஜெட் பை இசட் மைனஸ் ஏ இன்ட்டு டிசெட் ஈக்குவல் டு 2 pi I உங்க பவர் என்னன்னா n minus 1 இங்கே n minus 1 factorial f power n minus 1 of n வரும். ஓகேவா? ஸோ இந்த பவர் n ஒன்று n minus 1 வரும். ஸோ இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நம்ம இதை மாற்றணும் அப்படின்னா இதில் 2 வெளியே எடுக்கணும். இந்த 2 வெளியே எடுக்கும்போது 2 கியூப் வெளியே எடுக்கிறோம். by z plus I by 2 whole cube into dz வரும். ஓகேவா? ஸோ 1 by 8 integral over c z cube divided by z minus of minus I by 2 whole power 3 into dz. ஸோ இப்போ f of z வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வருது? z cube. ஸோ z cube நம்ம எடுத்துக்கலாம். f of z வேல்யூ கண்டுபிடிச்சிக்காங்க z cube. ஸோ இது எத்தனை முதல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் 3 என்னன்னா n minus 1. அப்போது 2 டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணேன் அப்படின்னா 3 the square f dash f double dash 3 to the 6 z. ஸோ இதில் இசட்டோட வேல்யூ என்னென்னாங்க அது ஏவோட வேல்யூ a is equal to minus I by 2. a is equal to minus I by 2. அப்போ f double dash of a equal to 6 into minus I by 2. அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இது கேன்சல் பண்ண வரும்னா minus 3i வரும். f double dash of e minus 3i. ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க இந்த வேல்யூவை. ஸோ இந்த ஃபார்முலா என்ன 1 by 8 இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 2 pi I divided by n minus 1 factorial அப்படின்னா 3 minus 1 2 factorial into f power n of f double dash of e into minus 3i. ஸோ இந்த 2 factorial 2 கேன்சல் ஆகிடும்.
I ஸ்கொயர் வந்து -1. இப்போது 3π/8. ஸோ இதன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3π/8. I ஸ்கொயர் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். 2 5 2 கேன்சல் ஆகிடும். 3π/8 அப்படின்றது இன்டர் ஆஃப் C Z cube 2Z + I ஹோல் கியூபோட ஆன்சர்.